APARC, Agriculture Technology Demonstration Park. விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம். இலங்கையில விவசாயம் உண்மையிலேயே விவசாயத்தை விவசாய வியாபாரமா மாற்றி விவசாயிகளை தொழில் முயற்சியாளர்களாக மாற்றி புதிய தொழில்நுட்பங்களை அவங்களோட பயிற்சியில புகுத்தி விவசாய பிரிவு நவீனமயமாக்க திட்டமானது இலங்கையில 5 மாகாணங்கள்ல உள்ள விவசாயிகளை விவசாய தொழில் முயற்சியாளர்களாக மாற்றி அமைக்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், 1/2 ஏக்கர்ல 280 மாங்கன்றுகளை நாட்டிக்கொள்றாங்க. 2 வரிசைகளுக்கு இடையில உள்ள இடைவெளிய ஊடுபயிற்சிக்காக பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 7000 மிளகாய் கன்றுகள் அளவுல இங்க இவங்க 1/2 ஏக்கர்ல பயிர் செய்யறாங்க. இதுல கிடைக்கிற வருமானம் மூலமா அவங்களோட வருமானத்தை அதிகரிச்சு கொள்றாங்க. அதே போல இலங்கையோட பொருளாதாரத்துக்கும் அவங்க உறுதுணையா இருக்காங்க. இப்படித்தான் விவசாய பிரிவு நவீனமயமாக திட்டம் அவங்களோட தொழில்நுட்பம் மூலமா நம்ம நாட்டுக்கு வழங்குற ஒரு சக்தி. இதே மாதிரி திட்டத்தோட இணைஞ்சு பயிர் செய்யற சாவகச்சேரி கெட்பேலி இடத்துக்கு தான் நாம இன்றைக்கு வந்திருக்கிறோம். இது மூலமா எப்படி அவங்க புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க, எப்படி அது மூலமா முன்னேறினாங்க, இதை பத்தி தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். ஏக்கருக்கு 560 மாக்கன்றுகள் நடைமுறைக்கு யாழ்ப்பாண கேட்பேரியில் 1/2 ஏக்கரிலே அழகாக பயிரிட்டுள்ளனர். தொழில்நுட்பத்துக்கு அமைய முறையாக அமைந்துள்ள பயிர்ச்செய்கை. யாழ்ப்பாண கேட்பேரியானது DL3 விவசாய காலநிலை வலயத்துக்கு சொந்தமாகின்றது. வருடாந்த மழை வீழ்ச்சி 600 மில்லிமீட்டரை விட அதிகமாவதோடு அக்டோபர் தொடக்கம் ஜனவரி வரையான காலப்பகுதியில் அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நன்கு வேலை செய்யக்கூடிய மண் காணப்படுவதோடு பிரதான மண் வகையாக மணல் கலந்த சிவப்பு மஞ்சள் லெடசோல் மண்ணை காணக்கூடியதாக இருக்கும். ஐடென்சிட்டி டபுள் ரோ முறை பற்றி நாம் நிறைய பிரதேசங்களில் கதைத்துள்ளோம். யாழ்ப்பாணத்து விவசாயிகள் மாம்பழச் செய்கையில் இந்த முறைமையை மிகவும் வெற்றிகரமாக மேற்கொள்கின்றார்கள். விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் மாமர செய்கையினை நான் உற்பத்தி செய்திருக்கின்றேன். அதில் 280 மாமர கன்றுகள் நடுகை செய்துள்ளேன். அதில் இப்படி ஒரு திட்டம், வயர் கம்பி லைன் திட்டம், வேலி லைன் திட்டம் ஒன்று இத்திட்டத்தின் ஊடாக தந்துதவினார்கள். அத்திட்டத்தின் நல்லொரு திட்டமாக இது அமைந்துள்ளது. ஊடுபயிராக மிளகாய் செய்கை செய்துள்ளேன். இதில் 6300 மிளகாய் செடிகள் நிற்கின்றன. இதில் எனக்கு வருமானம் தற்போது வருமானம் பெறக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் எனக்கு செலவுகள் குறைவாக இருக்கின்றது. உரம் குறைவு, களைகள் இல்லை. இந்த மிளகாய் செய்கையினூடாக நீர்ப்பாசன தொகுதி சொட்டு நீர் வழியாக போகிற எனக்கு இலகுவாக இருக்குது. உரம் பசலை கரைச்சி தண்ணியில் விடக்கூடியதாக குறைஞ்ச பசலை. இப்போ இது இவ்வளோத்துக்கும் எனக்கு ஒரு கிழமைக்கு ஒருக்கா 2 கிலோ காணும். இல்லாட்டி இவ்வளோத்துக்கும் போகிறோன்னு சொன்னால் ஒரு அந்தர் காணாது. 50 கிலோ 100 கிலோ உரம் வேணும். அப்போ இதால் இது ஒரு நல்ல திட்டமாக எனக்கு அமையுது. இதே திட்டத்தை இன்னும் ஒருக்கா நான் செய்வேன். அப்படி ஒரு வேறு இடத்துலையும் செய்யக்கூடிய வசதியோட இருக்குது. உண்மையிலேயே இந்த ஐயா சொல்றது போல அவங்க புதிய தொழில்நுட்பத்தை கையாளுறாங்க, அனுபவிக்கிறாங்க. அது மூலமா அவங்க பயனடைகிறதோட சந்தோஷமாவும் அதை பகிர்ந்து கொள்றாங்க. விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் அவங்களுக்கு வழங்கி இருக்க தொழில்நுட்பம் மூலமா அவங்க நல்ல லாபத்தை எடுக்கிறாங்க. விவசாய தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குறதோட அவங்களோட வருமானத்தையும் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையும் உயர்த்தத்தான் முயற்சிக்கிறோம்.
2 வரிசைக்கிடையில் உள்ள இடத்தினை பயனுள்ள முறையில் பயிர்ச்செய்கை மேற்கொள்ள அவர்களுக்கும் தற்போது தெரியும். ஒரு சந்தர்ப்பத்தில் பயற்றை பயிர் செய்யப்பட்டிருந்தது. தற்போது மிளகாய் பயிர் செய்துள்ளனர். மிளகாயினால் தற்போது நல்ல வருமானம் கிடைக்கின்றது. இரட்டை வரிசையில் பயிர் செய்யும் மிளகாய் அடர்த்தி முறையில் அமைந்த விதத்திலேயே நடப்பட்டுள்ளது. அதிக விளைச்சலே நமது எதிர்பார்ப்பு. ஹைடென்சிட்டி டபுள் ரோ முறை, அதே போல இந்த ரோ 2க்கும் இடையில பயிர் செய்யற ஊடுபயிர், அதே போல பொலிமல் சிட்டு பயிர் செய்தல், இது எல்லாம் நம்ம நிகழ்ச்சியை பார்க்கறவங்களுக்கு தெரியாத ஒன்றோ இல்லைன்னா புது விஷயமோ இல்லை. விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் சர்வதேச சேவை வழங்கும் நிலையத்தோட ஒன்றிணைஞ்சு தொழில்நுட்பங்களை உங்களுக்கு வழங்குறாங்க. எங்களோட இருக்கிறாரு இந்த செய்கையோட ஒருங்கிணைப்பாளர் திரு தனுஷன். இந்த சாவகச்சேரி பிரதேசத்தில் எப்படி ஐஎஸ்பி டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா எப்படி சர்வதேச சேவை வழங்கும் மையத்திட தொழில்நுட்பங்களை வழங்குறீங்க? தென்மராட்சி வலயத்தில் நாங்கள் பிரதானமாக டிஜேசி மேங்கோ கிளஸ்டர் இந்த தென்மராட்சி வலயத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே செய்யப்பட்டது. டோட்டலாக 500 ஃபார்மர்ஸ் இந்த திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இதில் முதல் ஆரம்பிக்கப்பட்ட அந்த 200 ஃபார்மர்ஸ் அதாவது உயர் அடர்த்தி முறையிலான மாமரச்செய்கை மேற்கொண்டு வரல். அதாவது ஒரு ஏக்கருக்கு 160 டொமியேசி கன்றுகள் எங்கள் திட்டத்தால் வழங்கப்பட்டது. தற்போது அதி உயர் அடர்த்தி முறை, அதாவது அல்ட்ரா ஹை டென்சிட்டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த அதி உயர் அடர்த்தி முறையான மாமரச்செய்கையில் ஒரு அரை ஏக்கர், அதாவது 0.5 ஏக்கர் ஃபார்மர் 280 பிளான்ஸை பிளான் பண்ணிக்கணும். அதோட ஊடுபயிருக்குரிய இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஊடுபயிரும் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த ஊடுபயிராக இங்கே நாங்கள் சில்லியை அதாவது சில்லி ஹைப்ரிட் வெரைட்டியை தான் தெரிவு செய்து, அதுவும் அதிக அடர்த்தி முறையிலான இதில் இந்த அதிக அடர்த்தி முறையான சில்லி தொழில்நுட்பத்திலேயும் நாங்கள் பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக்கிறோம். APARC Agriculture Technology Demonstration Park. அரை ஏக்கரில் 280 மாக்கன்றுகளை பயிற்றுவித்து விளைச்சலை பெறுவதோடு ஊடுபயிற்சியில் வருமானத்தை பெறுவதுதான் பழச்செய்கையில் உள்ள தொழில்நுட்ப முறை. பயிர் செய்யும் அனைத்து பயிர்களும் அதிகமாக அடர்த்தி முறையில் அமைந்ததாகவே காணப்படும். துளி நீர்ப்பாசன தொகுதி மூலம் தேவையான பசலைகளை வழங்குகின்றனர். யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரி பிரதேசத்தில் 4 வருடங்களுக்கு முன் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தின் தலையீட்டால் பயிர் செய்த சாதாரண மாம்பழச் செய்கையில் தற்போது விளைச்சலை பெறுகின்றனர். விவசாயிகள் நல்ல வருமானத்தை பெறுகின்றனர். பயிர் செய்கையை நன்கு கத்தரித்து பயிற்றுவித்து தரமான அதிகமான விளைச்சலை பெறும் நிலைக்கு மாற்றிவிட்டனர். தனபால சிங்கம் ஐயா, நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான வருமானத்தை எடுக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஏக்கருக்கு 160 கன்றுகள் நட்டு இருக்கு. 3000 பேக்கு இப்போ தற்சமயம் உழுவி இருக்கு. வருஷத்தில் கிட்டத்தட்ட 1500 கிலோவுக்கு மேலே வரும். அது கிட்டத்தட்ட 500 ரூபா படி பார்த்தாலும் ஒரு 7 லட்சம் வருமானம் எதிர்பார்க்குறேன் வரும். ஒரு பழத்தின் வெயிட் 500 கிராமிலிருந்து 800 கிராம் மட்டும் இருக்கும். பேக் போட்டு 3 மாதம், அதாவது 90 நாள் கழிச்சு தான் பேக்கு ஆகிட்டால் நல்ல வருமானம் வரும். இந்த திட்டத்திலே எனக்கு பூர்ண சந்தோஷம். மாங்கொத்தில் உள்ள அனைத்து காய்களையும் பெரியதாக விடுவதில்லை. சிறிய காய்களை அகற்றி விடுவார்கள். சரியான அறுவடை காலம் வந்த பின் அறுவடை செய்யப்படும். நம்ம பயிர் செய்யற மாம்பழ செய்கையில தரமான விளைச்சலை பெறுறதும் நம்ம கையில தான் இருக்கு. தொழில்நுட்பங்களை பாவிச்சு எப்படி தரமான விளைச்சலை பெறுறது, வாங்க கேட்டு பார்ப்போம். நமக்கு சொல்லுங்க, எப்படி இதை செய்றீங்க? பேக் போடைக்க முதல்ல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது.
முதல்ல இந்த சைஸ் வந்து முதல்ல நாங்கள் பார்க்கணும். அது வந்து நார்மலாக வந்து 2 இன்ச் சைஸ் தான் வந்து நாங்கள் பேக் போடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது. இந்த டாக்டர் ஜூலியன் அவற்றை டெக்னாலஜியில் வந்து 2 இன்ச் சைஸ். நம்ம இந்த சைஸை பார்க்க வந்து 2 இன்ச்சு கிட்ட நிற்குது. இப்போ நாங்கள் இந்த சைஸை முதல் செலக்ட் பண்ணலாம். இதில் செலக்ட் பண்ணிக்க இதில் வந்து பாருங்கள் கணக்க சின்ன காயல் இருக்குது, இதுகள் தேவையில்லாத இதுகள். இப்போ நாங்கள் இதை வந்து தின்னிங் அவுட் பண்ணலாம். இப்போ நாங்கள் இதை முதல் கட்டுறால வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு நாங்கள் இந்த 2க்கு தான் இப்போ பேக் போட போகிறோம். இந்த பேக் போடைக்க வந்து இது இந்த பேக்கில் வந்து ஃபார்மர் என்ன செய்திருக்கோம்னா நாங்கள் ஒரு நம்பர் ரெண்டு போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இதில் 16/8 போட்டிருக்கு. இதில் வந்து 2ஆம் தேதி 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த பேக் போடப்பட்டது. ஏன்டா இந்த ஏது நாங்கள் போடுறோம்டா இதை வந்து ஃபார்மர் வந்து ஒன்று வந்து கவுண்ட் பண்ணுறது ஈஸி. இப்போ இன்றைக்கு இந்த வீக் வந்து எத்தனை பேக் போட்டு ஃபார்மரால் வந்து அது கால்குலேட் பண்ணிடும். மற்றது இந்த பேக் போட்டு 90 நாளையாளம் வந்து அது வந்து ஒரு 3 மந்த் பிரான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது. அதுக்காக அந்த பர்பஸுக்காக தான் நான் இந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸில் வந்து இந்த நம்பரை வந்து போடுறோம். பேக் போடுறதுக்கு முன்னே இந்த பேக் எடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த முதல் ஃபார்மை போடுறதுக்கு முன்னே டேட் போட்டுட்டேன். இதுக்கு பிறகு இந்த பேக்கை வந்து வழியாக அகற்றி கையால் கட் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த பேக் நார்மலாக கொண்டே போட்டோம்னா அது ஒட்டு போட்டோம் காயோட. இப்போ இதை நல்லா அகற்றி போடுதான் இந்த காய்க்கு வந்து எந்த ஒரு விரும்பராது சேதம். இப்படி எடுத்துகிட்டு நாங்கள் இந்த பேக்கை வந்து முதலாவது பேக்கை போடலாம். எடுத்துட்டு இந்த கம்பியால் சேவ் பண்ணி விட்டோம்னா உண்மையிலேயே சர்வதேச சேவை வழங்கும் நிலையம் வழங்குற சரியான தொழில்நுட்பம் தான் திகதியிட்டு சரியான நாள்ல விளைச்சலை பெற்றுக்கொள்றது. நாம இந்த நேரத்துல அறிமுகப்படுத்துற நிறப்பைகளை சர்வதேச சேவை வழங்கும் நிலையத்திட கலண்டர் மூலமா எப்ப விளைச்சலை பெறலாம்னு முடிவு செய்யப்படும். இது விளைச்சலை எடுக்கிறதுக்கு ஒரு இலகுவான முறையா அமைஞ்சிருக்கு. யாழ்ப்பாண பிரதேசம் முழுவதும் 100 ஏக்கரில் மாம்பழ பூங்காவை நிர்மாணிக்கும் போது விவசாயிகள் நல்ல வருமானத்தை பெறுவதோடு நாட்டிற்கு நல்ல தரமான பழ உற்பத்தியும் கிடைக்கின்றது. விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் யாழ்ப்பாணத்துல எப்படி இந்த மாதிரியான ஒரு பயிற்சியை மேற்கொண்டாங்க வாங்க கேட்டு பார்ப்போம். உண்மையிலேயே நம்முடைய யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு இந்த மாச்செய்கை மிகவும் நல்ல செய்கை, மிகவும் பெருமதியானது. எதிர்காலத்தில் நம்ம ஏற்றுமதி செய்யவும் எதிர்பார்த்துருக்கோம். இதை நம்மளோட ப்ராசஸிங் சென்டர் மூலமாக அனுப்பி ஏற்றுமதி செய்யத்தான் இருக்கோம். நம்மளோட விவசாயிகளும் இணைஞ்சு இந்த திட்டத்தில் ஒத்துழைப்போட செஞ்சுட்டு போகிறாங்க. இன்னும் விவசாயிகளையும் நம்மளோட இணைச்சி புதிய தொழில்நுட்பங்களை அவங்களுக்கும் வழங்கி இந்த மாம்பழ செய்கையை செய்யணும்னு நினைக்கிறோம். விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமாகிய நாமும் முயற்சி செய்வது நமது விவசாயிகளுக்கு புதிய விவசாய தொழில்நுட்பங்களை வழங்கி நமது நாட்டின் விவசாய நிலைமையை தொழில்நுட்பம் நிறைந்த விவசாய பூமியாக மாற்றியமைப்பதே. விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தோட நோக்கம்தான் தரமான விளைச்சலை பெற்றுக்கொள்றது, அதே போல புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது. இது மூலமா விவசாயிகளோட வருமானத்தை அதிகரிக்கிறதோட நாட்டோட பொருளாதாரமும் அதிகரிக்கப்படும். இதே போல இன்னுமொரு விவசாய தொழில்நுட்ப பூங்காவில் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை சந்தோஷம் நிறைந்த நாட்களாக அமைய பிரார்த்திக்கின்றோம்.